கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம அநேகருடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு, வாக்குத்தத்தத்தெல்லாம் வாங்கிட்டேன், வார்த்தை நிறைவை என்னால் பார்க்க முடியல, என் வழிகளெல்லாம் ஏன் இவ்வளோ அலைச்சல், இந்த அலைச்சலெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினா நல்லா இருக்குமே என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்கிறவர்களாக ஆண்டவரிடத்தில் காத்திருந்து முறையிட்டு கொண்டு இருக்கலாம் இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தராலே நம்முடைய வழிகள் வாய்க்கும். சோர்ந்து போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போனதுனால தான் 40 வருஷம் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் அவங்க பரிதபித்து போனதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வழியை பின்பற்றி நடந்த தாவீதுடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்ப்பீங்களா, வனாந்தரத்தில் இழந்தவைகளையும் ஒன்று கூட குறைவுபடாமல் சகலவற்றை அவன் திருப்பி கொண்டான் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் யோசுவாவுக்கு தேவனாய் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார், என்னுடைய வழிகளின்படி நடப்பாயானால், என்னுடைய கற்பனைகளையும் கட்டளையும் நீ கை கொள்வாயானால் உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனையாக கொடுத்த அதே வார்த்தை கொண்டு இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வழிகள் வாய்க்க பண்ண வேண்டும். ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு விட்டுக் கொடுப்போம். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட வாக்கு தத்துவங்களை சுதந்திரத்துக் கொள்ள தகுதியுள்ளவர்களாக நம்ம விட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வழியை வாய்க்க பண்ணி நாம் விரும்புகிற வேண்டுகிற சகல காரியத்திலும் வாக்கு தத்துவங்களை நிறைவே காண செய்வார். வார்த்தையின் பரிபூரணத்தில் நம்ம ஆசீர்வதித்து நம்மையும் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வழி வாய்க்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளையும் நடக்க தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் நீர் காட்டுகிற பாதையில் பரிசுத்தத்தோடு கூட உண்மை உத்தமாக ஜீவிப்பதற்கும் தேவநாயகத்தின் உதவி செய்யுங்க. அதன் மூலமாக கர்த்தருக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவே காணும்படியாகவும் ஆண்டவர் எங்கள் வழிகள் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக உமக்கு சாட்சி பகலாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.